எதுக்காக அதிமுக இதுக்கப்புறம் அழிந்துவிடும், அதிமுகன்ற கட்சியே இருக்காதுனால் அது எங்களுக்கான ஆசை இல்லை. அதை அவங்க தான் செஞ்சாங்க, நாங்களா செஞ்சோம். நாங்களா போய் டெல்லியில் போய் மோடி காலில் விழுந்தோம். நீங்க என்ன சொன்னார் திரு எடப்பாடி அவர்கள்? இது 24லயும் கிடையாது, இப்பவும் கிடையாது, எப்பவும் கிடையாது, கூட்டணி இல்லைன்னார்ல. அப்புறம் எதுக்கு போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாரு? அவர் தானே சொன்னாரு எப்பவுமே கூட்டணி கிடையாது, என்னை நம்புங்கள், நான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போக மாட்டேன் 100 தடவை சொன்னாரா இல்லையா? ஒன்றும் இல்லை. புரட்சித் தலைவர் அம்மாவையும் எடப்பாடியும் எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க எல்லாரும். அண்ணாமலை என்ன சொன்னாரு? நீ எல்லாரும் தானே கேட்டோம். தற்கூரி பழனிசாமின்னு சொன்னார். தவழ்ந்து காலில் விழுந்த தற்கூரி பழனிசாமி, கிணற்று தவளை பழனிசாமின்னு சொன்னார். எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டோம். எல்லாரும் பெரிய மனுஷன், ஒரு மூத்தவர், ஒரு சிஎம்மா இருந்தவர், அவர் அப்படி சொல்லாமான்னு சொல்லாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் வருத்தப்பட்டோம். அவர் ஏஜுக்குன்னு ஒரு மரியாதைக்குன்னு சொல்லி எல்லாம் வருத்தப்பட்டோம். அதே அண்ணாமலை இரட்டை கொலை செய்த பழனிசாமின்னு சொன்னார். அதற்கு இதுவரை ஒரு வருத்தம் கூட அண்ணாமலை சொல்லவில்லை. இரட்டை கொலை சேர்ந்த பழனிசாமின்னு சொல்றது சாதாரண குற்றச்சாட்டு, மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஸோ இதெல்லாம் நாங்கள் அப்போ எல்லாரும் வருத்தப்பட்டோம். ஆனால் அதே அண்ணாமலையை ஒரே டேபிளில் கூட்டி வச்சு கையை கொடுத்து கூட்டணி சேர்றார். அப்போ உங்களுக்கு தேவைகள் இருக்கும்போது உங்களை காப்பாற்றிக் கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறப்ப நீங்க என்ன வேணாலும் செஞ்சீங்கன்னா உங்களை நம்பி எப்படி தொண்டர்கள் வருவாங்க? நீங்க உங்களை காப்பாத்திருக்கீங்க, டெல்லியில் போய் வரிசையில் நிற்கிறீங்க. உங்களை காப்பாத்திருக்காரு, டெல்லியில் போய் வரிசை நிற்கிறீங்க. வேற இதை தவிர வேற என்ன காரணமாக இருக்கும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு? உங்களையும் நீங்கள் கொள்ளையெடுத்த சொத்துக்களையும் நீங்கள் செய்த தவறுகளையும் காப்பாற்றிக் கொள்ளுங்க, டெல்லியில் போய் நிற்கிறீங்க. அப்போ உங்களை காப்பாற்றிக் கொள்ளவே நீங்க கஷ்டத்தில் இருக்கிறப்போ நீங்க உங்களை நம்பியிருக்க தொண்டர்களையும் உங்க கட்சியை நம்பியிருக்கிற உங்களுடைய சப்போர்ட்டர்ஸையும் நீங்க எப்படி காப்பாற்றுவீங்க? அதிமுக என்ற கட்சி இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய எண்ணம் இல்லை. அதை நீங்கள் தான் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கட்சியை இத்தோடு நீங்கள் முடிச்சு கட்டுறீங்க. இது மாதிரி எத்தனையோ கட்சி வைகோ முடிச்சுட்டாரா இல்லையா? என்ன நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டோம் அதே ஸ்டாலினே முதல்வராக்குற என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே வைக்க முடிச்சிட்டாரு. ஸோ யாரெல்லாம் எந்த நோக்கத்திற்காக அந்த கட்சியில் பயணித்தார்களோ அதையே விட்டுட்டு அவங்க அதற்கு எதிராக செயல்பட்டால் இந்த மக்களும் மண்ணும் இயற்கையும் மன்னிக்காது. அதான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். நான் ஒன்றும் நான் என்னுடைய ஆசையும் இல்லை, அது எங்களுடைய கனவும் இல்லை, அது எங்களுடைய நோக்கமும் இல்லை.